எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வேலை என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு 4 மகாராணிங்க இருக்காங்க. அந்த 4 மகாராணிக்கு 2 இளவரசி இருக்காங்க. அந்த 2 இளவரசிங்களுக்கும் தீனி வேணும் இல்லையா? 4 மகாராணிக்கும் 2 இளவரசிங்க தீனி வேணும் இல்லையா? அதனால் வைக்க வாங்கியிருந்தோம். அந்த வைக்க எடுத்து அடுக்கிற வேலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட காடு இருக்குது. காட்டை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம வைக்க வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சூழ்நிலை என்னென்னா, இப்போ நம்ம நெல் வச்சுருக்கிறோம். நம்ம காட்டில் நெல் இருக்குது. அந்த நெல் விளைஞ்சி அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் 20 நாள் ஆகிடும். 20 நாள். ஒரு பக்கம் தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பக்கம் நல்லா இருக்குது, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பச்சைன்னு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாள் ஆகும்ல. ஒரு பக்கம் அறுக்க முடியாது, ஏன்னா அதுக்கோசரம் மட்டும் வண்டி வராதுல்ல. 20 நாள் ஆகிடும். இன்னும் சில காட்டில் வந்து சோளம், இன்னும் சில குழியில் வந்து சோளம் இதெல்லாம் மாட்டுக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். அது எப்படி மாட்டுக்கு போடுறது இன்னும் 20-25 நாள், அதுவும் அறுக்கிறதுக்கு நாள் ஆகிடும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கோசரம் தான் வைக்க வாங்கியிருக்குது. எல்லாமே கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம சூழ்நிலை ரொம்ப அடி வாங்கியிருக்குல்ல. இப்போ மாட்டுக்கு நம்ம சாப்பாடு போடுற மாதிரி தானே மாட்டுக்கும் பசிக்கும்ல. நம்ம வாயை திறந்து கேட்டுருவோம், வாயில்லாத ஜீவன் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் வைக்க கொஞ்சம் வாங்கி எடுத்திருக்கோம். ஒரு கட்டு வந்து 150 ரூபா, 20 கட்டு. 20 கட்டுக்கு 3600 ரூபா வருது. உங்கள் ஏரியாவெல்லாம் எப்படி வைக்க விற்கிதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மாடு ரொம்ப பிடிக்கும், கன்றுக்குட்டி ரொம்ப பிடிக்குமா, அதுவும் சொல்லுங்கள். சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு மாடு தான் பெரும் கைத்துணை. நம்ம சின்ன வயசில் கஷ்டப்படும் போது எங்கள் அம்மா ஒரு மாடு பிடிச்சது. அந்த கம்பத்து ஓரமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்ச மாடு. அதுக்கப்புறம் தான் இந்த 3 மாடும் உருவானது. நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலை எல்லாத்துலேயுமே கை கொடுக்கறது விவசாய நிலை தானே. தேங்க்யூ. அப்புறம் ஒரு சின்ன கவிதை, இது நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். கடவுள் படைத்த உலகில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அதிசயம் விவசாயம்.